எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளை ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் செவ்வாய்க்கிழமை 20/5/2025 உத்தராயணம் விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் அஷ்டமி தேய்பிறை. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய யோகம் ஐந்திரியம். இன்றைய கரணம் பகல் 1:25 வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் 4 வரை அவிட்டம், பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம் நாள் இன்று. இந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி தேய்பிறையில் என்ன செய்யலாம்? என்னை தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறவங்க அல்லது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமையில கடன் அடைக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடன் அடைக்கும் பொழுது அவங்களோட வருமானமும் பெருகுது. ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் இது செய்யுங்கள் என்று சொல்லும்போது அவங்களுக்கு செய்து விட்டு அடுத்து முடித்து விட்டு தான் சொல்கிறாங்க, முடிந்து விட்டது சாமி அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த நாளோட மகத்துவம் இருக்கிறது. அதுபோல இந்த அஷ்டமி நன்னாளில் தொடரவே கூடாது, ஒரு விஷயம் தொடரவே கூடாது அப்படிங்கிறப்போ காலபைரவரோட வழிபாடு செய்யும்போது வெற்றி பெறுவதற்கான அம்சங்கள் அத்தனையும் உண்டு. அவர் வெறுமனே போய் பார்க்கலாமா? இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. நம்மளால் இயன்ற மலர்கள் முதல்ல நீ எதையுமே பண்ண வேணாம், பச்சையில பறிச்சு போடுன்னு சொன்னாரு. நம்மளால ஒரு மலர், ஏதேனும் ஒரு மலர் மயின் போய் அவரை பாத கமலத்தில் பணிஞ்சு வச்சுட்டு, தெரியாமல் எங்களுக்கு இந்த தொந்தரவு நடந்து விட்டது, எங்களை இதிலிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அப்படின்னு மனப்பூர்வமா அவர்கிட்ட கேட்டு நீங்க அவரோட வழியில போகும்போது மிகுந்த வெற்றி பெறுவீர்கள். அதாவது அவர் சொல்கின்ற பாதையில் அவர் இன்னும் வழி காட்டிடுவார். நம்ம மனம் இறங்கி அவரிடம் கேட்கும் பொழுது அஷ்டமி நன்னாள்ல கேட்கறது அத்தனையும் கிடைக்கும். துன்பங்கள் விலகி ஓடும், நம்மகிட்ட நிற்காது. ஐயோ இவரா அப்படின்னு ஓடும். இல்லை சொல்லுவாங்களே காமெடி, ஐயோ இவரா ரொம்ப மோசமானவராச்சேன்னு. அந்த மாதிரி இந்த கடன் தொந்தரவுல மாட்டிக்கிட்டு இருக்குங்க, மன உளைச்சல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே பைரவர் வழிபாடு மேற்கொள்ளணும். பைரவர் வழிபாடுனா போய் புதுசு புதுசாக சிலை வச்சு கும்பிட்றது எந்த பலனுமே இல்லை. எல்லா சிவனாலயங்களிலும் பிரதானமான பைரவர் இருப்பார், அவரை வழிபட்டாவே போதும். தனி சன்னதியே அவருக்கு கிடையாது. தனி சந்நிதி வழிபாடு பண்ணுறதும் தப்புன்னு நான் சொல்லலை. அது ஆகமத்துக்கு உள்ளேயா வெளியாடுறதுக்குலாம் வேலை இல்லை. கோயிலுக்கு உள்ள இருக்கிற விக்கிரகங்களுக்கு சக்தி உண்டுன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி கருத்துக்கு நான் சொல்லலை. ஆனால் இந்த வழிபாடு நீ அங்கு செலுத்துங்க. அப்படி செலுத்தும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற கடன் தொந்தரவுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம், நோய் தொந்தரவுலேருந்து வெளியே வரலாம். சரிங்களா மக்களே? ஓகே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். வைராகியம் மிக்க மேஷராசி அன்பர்களே, தாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். இனி கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் செய்கின்ற முயற்சி வெற்றி பெற்று நன்மையை அடையும். கவலை வேண்டாம்.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்கள் தற்சமயம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கடன் தொந்தரவுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தென்படும். அந்த அமைப்புகளிலிருந்து வெளிவருவதற்கு இன்றைய நாள் வழிபாடு அவர்களுக்கு உதவும். அதுபோல இந்த குளிகை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் உண்டு, கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சாந்த சுரூபியாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். எல்லோரிடமும் தங்களுடைய வார்த்தையை கவனமாக செலுத்தணும்னா எப்படின்னா, சூடான வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். அமைதியாக நிதானமாக ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் வெளிப்படுத்தி அதில் வெற்றி காணுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் நேற்றை தொந்தரவு இன்றைக்கு இல்லை, ஆனால் இருந்தாலும் மனதுக்குள்ள ஏதோ சஞ்சலம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு மாறிடும். மதியத்துக்கு பிறகு சிறந்த ஒரு அமைப்பு. ஏனென்றால் சந்திராஷ்டிரம் இருக்கும்போதே ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்குள்ள போகாம இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா சந்திரன் தானே அதிபதி, உங்க அதிபதியே அங்கே போய் உட்காந்து அந்த வேலையை பார்க்குறாரு. அதனால அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் விநாயகர் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இந்த சந்திராஷ்டமத்தை கழித்து வரலாம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் ஆதாயமின்றி எந்த வேலையும் செய்யாது. ஆதாயமின்றி எந்த ஒரு வேலையும் செய்யாது. ஆனால் செய்துவிட்ட வேலையில் குறை வந்தாலும் அதை திருத்தி அமைக்காது. அதிலிருந்து தப்பிக்க பார்க்கும். அதுதான் பிரச்சனை. நின்று நிதானமாக அந்த வேலையை சரி செய்தாலே வெற்றி உண்டு உங்களுக்கு. கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் அமைதியான தோற்றம், ஆறாவாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் உங்களை சுற்றி உள்ளவர்களின் ஆறாவாரம் பெருமைப்படுத்தும் உங்களுக்கு. நீங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. குழந்தைகள் திருமணம் உறவு இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் நிறைய இறை வழிபாட்டுக்குள்ளே போவீங்க. போகாத கோவில்கள்லாம் போய் இறை வழிபாட்டுக்குள்ளே இருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி, அதாவது மணிமந்திர ஔஷதம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளுக்கிற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கு தற்சமயம் உண்டு. இன்னும் ராகுகேது பயிற்சியெல்லாம் வந்தால் இன்னும் சூப்பர். அவங்கள எங்கேயோ போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது கன்னிராசிக்கு பொருந்தும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இன்று கடின உழைப்புக்கேற்ற பலன் குறைவு. ஏனெனில் ராசி அதிபதி இன்னும் உச்சத்திலே தான் இருக்கிறார். ஆனால் அமர்ந்திருக்க விட 6ஆம் இடமாக இருக்கிறது. அவ்வளவுதான். எல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது, கைக்கு கிடைக்கவில்லை. விரைவில் கிடைக்கும், கவலை கொள்ள வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. சரிசமமான ஒரு நாள் இன்றைய நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப பாராட்டுகளையும் மகிழ்ச்சிகளையும் ஒருங்கே வாங்கக்கூடிய அமைப்பு. தன் விஷயத்தில் தன் சுயம் சார்ந்த விஷயத்தை வெளியிடாமல் இருப்பதன் மூலம் நல்ல முறையில் இருக்க முடியும். அதை வெளியிட்டு விட்டு வீண் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் ராசிக்குள் சந்திரன் இருந்த போதும் உங்களை உயர்வை நோக்கி தான் அழைத்து செல்கிறது. அதனால விரயங்கள் ஏற்படுத்தும், சுப விரயங்கள். வீட்டுக்குள் பெண்களுக்கு ஏதேனும் செலவு அல்லது வீடு கட்டுவது, வீடு இடமாற்றம் பண்ணுவது, எல்லாத்துக்கும் ஒரு சுற்றுலா செல்வது, இது போல சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் என்ன நினைத்து நடத்தினீர்களோ அதை நடக்கும். புதிதாக ஒரு விஷயத்தை சேர்த்துக்க வேணாம். ஒரு விஷயத்தில் கவனமா இருங்க. உணவு பழக்க வழக்கத்தை கவனமா இருங்க. செய்கிற வேலை கவனமா இருங்க. படிக்கிற படிப்புல கவனமா இருங்க. அடுத்து எங்க படிக்கணுன்றது முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு சிறப்பான யோகம், குருவின் பார்வை கிடைத்து விட்டது. இதுவே பெரும் பாக்கியம்.
மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான நாள், தெய்வீக கடாட்சம் உடைய நாள். இன்றைய நாள் வெளிவட்டார பழக்க போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு உடல் சார்ந்த மருத்துவ தொந்தரவுகள் இருக்குன்னு நினைச்சீங்க, அதை இன்று சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதுதான் உங்களோட ஒரு இந்த இந்த நாள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது சுகமான ஒரு வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உண்டு உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.